இருக்கிறது இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸ்லைம். அது வருமா வராதான்னு எங்களுக்கு தெரியாது. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் மைதா 1.5 கப் ஏற்றிருக்கோம். 1.5 கப் உப்பு, சர்ஃபு. இந்த சர்ஃபை மைதாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் ஏற்கனவே. அதை அப்படியே ஒரு பாக்ஸில் கொட்டிக்கலாம். ஒரு கப்பில் கொட்டிக்கலாம். 1.5 கப் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பவுடர், முக்கியமாக பவுடர் தான் வேணும். இது எக்ஸ்ப்ரே ஆன பவுட்ரு, அதுதான் ஒழுங்காக சீக்கிரமாக வரும். கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். அவ்வளோதான், இது போதும், போட்டால் போதும். இப்போ நாங்கள் 1/2 கப்பு மைதா சேர்த்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு இப்போ சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு சேர்த்துங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் ஊற்றி கலக்கிப்போம். இப்போ நம்ம பவுடர் கொட்டிப்போம். வரமாட்டேங்குதா? கொட்டியாச்சு. போதும் 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 போதும். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிப்போம். தண்ணி அடிக்கடி சேர்த்து கலக்கிக்கோங்க. இது பேர் மைதான்னு கூட வச்சுக்கலாம், மைதா ஸ்லைம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிப்போம். தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா இது போட்டுக்கலாம், மைதா இல்லாட்டி பவுட்ரு போட்டுக்கலாம். நம்ம கட்டி பிடிக்கிற அளவு தண்ணி ஊற்றிப்போம். நல்லா ஒட்டாமல் வரணும் கையில், அதுக்காகத்தான். இப்போ நம்ம பவுட்ரு போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இன்னும் கொஞ்சம் பவுட்ரு கொட்டிப்போம். உப்பு கொஞ்சம் போட்டாலே போதும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கு. கோதுமை மாவில், சரி மைதா மாவில். நம்மளுக்குலாம் மாவு கணக்கெலாம் நம்மளுக்கா தெரியும், ஏதோ அக்யூரேட்டாக போடுறது. இப்போ நம்ம பவுடரே ஊற்றிப்போம். சரி, கொட்டிப்போம். இன்னும் கொஞ்சம் நம்ம மைதா மாவு ஆட் பண்ணிப்போம். நல்லா கலக்கிப்போம். அப்படிதான் கட்டியாக பிசு பிசுன்னு இருந்துச்சுன்னா பவுட்ரு கொட்டிக்கோங்க. நாங்கள் ஃபுட் கலர் தண்ணியில் ஊற்றி எடுத்துருக்கோம். ஊற்றிக்க, கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். பவுட்ரு கொட்டிப்போம். நல்லா கலக்கிக்கலாம். கையால் கலக்கட்டேன்டா. ஏன் ஸ்பூன் கொத்த கொத்தா சேத்துல இருக்கிற மாதிரி கையை வச்சே கலக்கிறேங்க. ஸ்பூனில் பண்ண ஒரு மாதிரியாக இருக்குது. ஸ்பூனை பார்த்தீங்கன்னா பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூனை பார்த்தீங்கன்னா பாருங்கள், வளைஞ்சிரும் போல விட்டா. இதை பார்த்தா ஸ்லைம் மாதிரி வரல, ஆனால் கிளே மாதிரி தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு டைமு. எல்லாம் இதுமாரி தான் செய்கிறாங்க. நம்மளும் செஞ்சு பார்ப்போமேன்னு செய்கிறோம். அவங்க என்னமோ கெமிக்கல்லாம் கலக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு கையில் ஒட்டுது, அதனால கொஞ்சம் பவுடர் கொட்டி கொஞ்சம் கொஞ்சம் வருது. போடும். கிளே மாதிரி தான் வருது, ஸ்லைம் மாதிரி ஒன்றும் வரல. கிளே மாதிரி தான் வருது. ஒருவேளை கிளேன்னு வச்சுக்கலாம் இதை, ஸ்லைம் மாதிரி வரலன்னா. ஏன்னா இது எங்களுக்கு தெரியாது எப்படி புரோட்டா போடுற மாதிரி பண்ணுறான். உங்களுக்கு வர வரையும் பவுடரை கொட்டுங்க. அதுக்குன்னு புது பவுடரை கொட்டாதீங்க, எக்ஸ்பிரி ஆன பவுடரை கொட்டுங்க. எம்மா வேணாலும் கொட்டிக்கோங்க. ஆனால் எங்களுக்கு வர மாட்டேங்குது, அதனால தான் கொட்டுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவுட்ரு கொட்டிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வந்துருச்சு, கிட்டத்தட்ட வந்துருச்சு. கையில் ஒட்ட மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். பவுட்ரு போட பவுட்ரு போட்டால் 2 காரணம் ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்காக வரும், வாசமாகவும் இருக்கும். இப்போ நாங்கள் மாவா உருட்டி கையில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம வச்சிருந்த டப்பியில் பவுடர் நல்லா கொட்டி மிக்ஸ் பண்ணி அதை போட்டு உருட்டணும். சப்பாத்திக்கு எப்படி உருட்டுவோமோ அதுமாரி போட்டு கை. சப்பாத்தியில் மைதா மாவு கொட்டி உருட்டுவாங்க, நாங்கள் பவுட்ரு கொட்டி உருட்டுறோம். கொட்டு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பவுட்ரு கொட்டுறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக கடையிலலாம் புது பவுட்ரு வாங்கி போட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்சரியான பவுட்ரு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறோம்.
வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்துருச்சு, ஃபுல்லாக வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் வரணும்னா போரக்ஸ் கொட்டணும். போரக்ஸ் கொட்டாமல் நம்ம வர வச்சுருக்கோம். போரக்ஸ் எங்கே வாங்கணும்னு தெரில, ஆனால் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் இருக்க பொருளே வச்சு ப்ளே பண்ணலாம். நீங்களாம் கடையில் போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டிலே பண்ணிடலாங்க. அதில் கெமிக்கல்லாம் போடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்படி கிடையாது. நாங்கள் இழுத்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இழுத்துட்டு நல்லா வந்துச்சுன்னா ஸ்லைம்னு வச்சுப்போம், வரலனா க்ளேன்னு வச்சுப்போம். அப்படி ரெண்டுமே இல்லைன்னா உருண்டைன்னு வச்சுப்போம், மட்டாட்டம் ஆயிடும். இப்போ நம்ம எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா க்ளே மாதிரி தான் வந்திருக்கு. ஒரிஜினல் க்ளே தான். இப்போ நம்ம வீட்டில் க்ளே பண்ணியிருக்கோம், ஸ்லைம் இல்லை க்ளே பண்ணியிருக்கோம். சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி வச்சு விளையாடலாம். ஆனால் சின்ன பசங்க வாயில் வைக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் எக்ஸ்பிரி ஆன பவுடர் இருக்குது, மைதா இருக்குது, சர்ஃப் எக்ஸல் இருக்குது. அழகாக நாங்கள் ஒரு பொம்மை செஞ்சுருக்கோம். இதுக்காகவே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நம்மளுக்கு க்ளே சூப்பராக வந்துருச்சு. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.